அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம். இறைவன் அருளோடு இந்த ஆத்ம உபதேசத்திற்குள் நுழையலாம். இன்றைய ஆத்ம உபதேசம், எது உயர்ந்த வாழ்க்கை? அற்புதமான ஒரு உபதேசம் இது. இந்த சத்தியம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் இது. எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா வகையான முரண்பாடுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், இவை எல்லாற்றுக்கும் மூல காரணம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை பற்றி என்ன கருத்துகள் வைத்திருக்கின்றீர்களோ, அதை வைத்துதான் நடக்கின்றது. இறைவனுடைய படைப்பில், இறைவனுடைய இயக்கத்தில் அனைத்து வாழ்க்கை முறைகளும் உயர்ந்த வாழ்க்கை தான் அந்தந்த ஆன்மாவிற்கு. ஒவ்வொரு ஆன்மாவிற்கும், உயிருக்கும் பரம்பொருள் இயற்கை சக்தி இந்த சரீரத்தை தந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு உதாரணம் பாருங்க. மனிதனாய் பிறந்த நாம் எல்லோரும் 6 அறிவு கொண்ட மனித பிறவை வாழ்ந்த முன்பு 5ஆம் அறிவு இருக்கும் தன்மையில் அந்த சரீரத்தில், மிருக சரீரத்தில் வாழ்ந்தோம். அப்ப 5ஆம் அறிவிலிருந்து 6ஆம் அறிவு நகர்த்தப்பட்டது தவிர, கீழ்நிலைக்கு செல்லவே இல்லை. இதுவே சாட்சி. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அடுத்தடுத்த பரிணாமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. இறைவனுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. இறைசக்திக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. நாம் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம உங்க லைஃப்ப நீங்க டிஸ்டர்ப் பண்ணிக்க கூடாது. எல்லா வாழ்க்கையும், கிரகஸ்த வாழ்க்கை, சந்நியாச வாழ்க்கை, தவ வாழ்க்கை, சாதாரணமான வாழ்க்கை, அந்தந்த ஆன்மாவிற்கு எது சரிவருமோ, அந்த வாழ்க்கை முறை அமைந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்காகவே இப்பொழுது உங்கள் வாழ்க்கை அமைந்தது. உங்கள் வாழ்க்கை இயங்குகின்றது. இதன் மூலமாக நீங்கள் பாடத்தை கற்றுக்கொள்கின்றீர்கள். நம்மால் ஆவது ஒன்றும் இல்லை. எல்லாம் இறைசக்தியின் ஆசீர்வாதத்தோடு நடக்கின்றது என்பதை புரிய வைத்து, உங்களையும், என்னையும், அனைவரையுமே உள்முகமாக எடுத்துச் செல்கின்றது உயர்ந்த லட்சியத்தை நோக்கி. முதல் விஷயம் நல்லா அடிப்படையா புரிஞ்சுக்கணும். இந்த சரீரமே நம்மால படைக்கப்பட்டது அல்ல. நம்ப முயற்சியால் படைக்கப்பட்டதல்ல. நம்ப புத்திசாலித்தனம் படைக்கப்பட்டதல்ல என்று தெரிந்த பிறகு, வாழ்க்கை மற்றும் எப்படி நம்ம தான் இயக்குறோங்கிற ஒரு மாயை புரியாமல் இருக்கின்றது. பிரபஞ்ச சக்தி தான் ஒவ்வொரு உயிருக்கும், ஜீவாத்மாவுக்கும் மனித உடம்பை தந்து, வாழ்க்கையில் அனைத்து சூழலையும் உருவாக்கி, வாழ்க்கை பாடத்தை தொடர்ந்து கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது. இதன் மூலமாக நான் சொல்வது என்னவென்றால், அனைத்து வாழ்க்கையும் உயர்ந்த வாழ்க்கைதான். அவரவர்களுக்கு தகுந்தாற் போல் நடக்கின்றது.
நாங்கலாம் இப்படி வாழ்ந்துட்டோம், நீங்கலாம் ஏமாந்துட்டீங்க. எனக்கு அமைஞ்ச விஷயங்கள் பார்த்தியா? உங்களுக்கு பாரு அமையவே இல்ல. அப்படி கிடையாது. அந்தந்த மனிதனுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உணர்வு மாற்றம் ஏற்படுவதற்காகத்தான் இறை சக்தி அனைத்து செயல்களையும் நடத்துகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்க உயர்ந்த வாழ்க்கையாக நினைக்க வேண்டும். Don't try to prove yourself to others. Don't compare to your others. உங்களை மற்றவங்களோடு ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். உங்களால என்ன முடியுதோ அதை ஆத்மார்த்தமாக செய்து இனிமையாக வாழுங்கள். உங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது தர்ம முறைப்படி செய்து ஆரோக்கியத்தோடு, ஆனந்தத்தோடு இனிமையாக வாழ்வதுதான் தேவை. என்ன ஆயிடுது அப்படின்னா, மத்தவங்களை பார்த்து பார்த்து நம்ம டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சுடுறோம். அவங்க நல்லபடியா வாழ்றாங்க. நமக்கு நல்லபடியா வாழல. நமக்கு அது கிடைக்கல. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. கிடையாது. சரி அவங்கள போய் கேட்டு பாருங்க. அவங்க அதுக்கு மேல ஏதாவது யோசிச்சுட்டு கிடப்பாங்க. நீங்களாவது பரவால்ல. அவங்க அவங்கள விட உயர்ந்த வேற ஏதாவது ஹையர் லெவல்ல நினைச்சு டிஸ்டர்ப் ஆயிட்டே தான் இருக்கும். பரம்பொருள் இயற்கை சக்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் அருமையான ஒரு வாழ்க்கை முறையை தந்திருக்கின்றது. வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக சூழ்நிலை உருவாக்குகின்றது. சமுதாயத்துல ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கின்றது. என்னவென்றால், இது ஒரு கேஷுவலா சொல்றதும் உண்டு. அடுத்த பிரிவுல மிருகமா பொறந்துருவ அப்படின்லாம் சில வார்த்தைகளை பயன்படுத்துறது. முதல் விஷயம் 5ஆம் அறிவு இருக்கும்போது அந்த மிருகப் பிறவி உயர்ந்த பிறவி அது. 6ஆம் அறிவு இருக்கும்போது இந்த மனித பிறவி கிடைத்திருக்கின்றது. எல்லா பிறவிகளுமே உயர்ந்த பிறவிதான். இது அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே கீழ்நிலை அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல பிரபஞ்சத்துல. ஏழை, பணக்காரன், புத்திசாலி இல்லாம இருக்கிறவன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த ஆன்மாவிற்காக தகுந்தாற் போல் ஏற்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை. ஒரு மனிதனுக்கு எந்த விஷயத்தை அதிகப்படுத்த வேண்டும், எதை குறைக்க வேண்டும், எதை செய்தால் அந்த ஆன்மா உள்ளுக்குள் திரும்பும் என்பதை இறைவன் தெரிந்திருக்கின்றார். அதன்படி நடக்கின்றதே தவிர வேற ஒன்றும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த வாழ்க்கையை தான் வாழ்கின்றீர்கள் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, உங்க வாழ்க்கையும் மத்தவங்க வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி, என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்ல. அவங்களும் நல்லா வாழ்ந்துட்டாங்க, நான் நல்லா வாழலைங்கிற ஒரு பெரிய ஒரு மாயில சிக்கி, இறைவன் தந்த வாழ்க்கையை ரசிக்காமல், கொடுத்த பொக்கிஷத்தை அனுபவிக்காமல் விட்டுவிடுகின்றீர்கள். இந்த ஐடியாலஜி முதல் டிராப் ஆகணுங்கிறேன் நானு. எங்க இருந்தாலும் நீங்க நிம்மதியாக வாழ முடியும். உங்களுக்கான உணவு, இருப்பிடம், தேவையான வெற்றிகளை உங்களுக்குள் இருக்கின்ற ஆன்ம சக்தி என்கின்ற இறை சக்தி பார்த்து கொள்கின்றது. என் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததும் கூட.
உங்கள நீங்களே நம்பாம, உங்கள நீங்களே கீழ நோக்கி மதிப்பீடு செய்து விட்டால், வாழ்க்கை எப்படி இனிமையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ முடியும்? அதனால தான் ஃபேமிலி லைஃப்ல எல்லா பிரச்சனைக்கும் காரணம். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். அந்த ஆங்கிள்ல பார்க்கும்போது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். மத்தவங்களோட கம்பேர் பண்ணி கிடைப்பதையும் அவமரியாதை செய்து, வாழ்க்கை வீணடிக்கின்றது. நன்கு ஆழ்ந்து கவனித்துப் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கை சக்தி வாழ்வதற்கு தேவையானவற்றை தந்து கொண்டுதான் இருக்கின்றதே தவிர, எந்த ஜீவனையும் கைவிடுவதில்லை. நீங்கள் வாழ்வதற்கு தேவையானவற்றைங்கிற வார்த்தையை பிரயோகம் செய்து பிடித்துக் கொள்ளுங்கள். ஆசைகளை நோக்கி அல்ல, பேராசை நோக்கி அல்ல. தேவைக்கு என்ன தேவையோ அது கிடைக்கின்றது. உங்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமா, நம்ம வாழ்க்கைக்கு எப்பப்ப என்ன தேவையோ அது கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. யார் மூலியமாவது கிடைக்கும். பிக்ஷை எடுத்து சாப்பிடுறவங்களுக்கு கூட யார் மூலியமாவது உணவு கிடைத்து விடும். யாராவது அன்னதானம் போடுவாங்க. இதை முதல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நல்லது மட்டும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னொரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்ய இழக்க முடியவே முடியாது. அதுக்கு அனுமதி இல்லை. இவனால தான் நான் கெட்டேன். இவன் குடும்பத்தை அழிச்சிட்டான். இது எல்லாமே சமுதாயம் உருவாக்கிய மாயை. நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி உயர்ந்த விஷயமாக நீங்கள் கருதுகின்றீர்களோ, அதை வைத்துதான் உங்களுடைய சிந்தனை, செயல், புத்திசாலித்தனம் அனைத்தும் இயங்குகின்றது. குடும்பத்துல கணவன் மனைவி கூட அல்லது குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இதுதான். இந்த மாரி உங்களையே நீங்க பெஸ்ட்டா ஃபீல் பண்ணிட்டீங்களா? நீங்க எப்படி உங்கள ஃபீல் பண்றீங்களோ, அதுதான் லைஃபு. மனிதன் வாழ்கின்ற அனைத்து வாழ்க்கையும் உயர்ந்த வாழ்க்கையே. அந்தந்த ஆன்மாவிற்கு தகுந்தாற் போல், அது அடுத்த பரிணாமத்தில் நகர்வதற்காக, வாழ்க்கையில் புரிந்து கொள்வதற்காக, கடவுள் சக்தியால் இயக்கப்படுகின்றது. எல்லா மனிதனுக்குள்ளும் இறைவனே உயிராயிருந்து இயக்குகின்றார். இதை விட ஒரு உயர்ந்த விஷயம் என்ன நமக்கு வேணும்? இதை விட இந்த பெரிய உயர்ந்த வாழ்க்கை ஒண்ணு இருக்க போகுது. உன்னுள் உயிராய் இருப்பதே இறைவன் தான். ஆனந்தத்தில் இருக்கின்றார். அவர்தான் இருக்கிறதுலயே உயர்ந்த விஷயம். வேற என்ன இருக்கு உலகத்துல? உயிரென்கின்ற விழிப்பு, கான்சியஸ்னஸ், இறைவன், சித்தானந்தம், ஆனந்த விழிப்பென்கின்ற இறை சக்தி பரிபூரணத்தில் உள்ளுக்குள் இயங்குகின்றது. எல்லா மனிதர்களையுமே இதை நோக்கிதான் எடுத்தும் செல்லும். எந்த ஒரு மாற்றமோ, எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அப்ப சாமிஜி, வாழ்க்கையில் நடக்கிற இன்பம், துன்பம்லாம் என்ன பண்றது? இது எல்லாம் பாடங்கள். இட் இஸ் நாட் சஃபரிங். இட் இஸ் அ டீச்சிங்.
உங்களுக்கே உங்க வாழ்க்கையில நெறைய நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய துன்பங்களை அனுபவித்த பிறகு, நீங்கள் கட்டாயம் இத சொல்லியிருப்பீங்க. இத கற்றுக்கொண்டேன், இதை தெரிந்து கொண்டேன், இத செய்யக்கூடாது. பானங்கள் தான் நடக்கின்றதே தவிர, தண்டனை உலகத்தில் யாருக்கும் இல்லை. இறைவன் அருளால் எல்லா மனிதர்களுக்கும் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய தன்னைத்தானே உணர்ந்து இறைவனை உணர்வதற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக தான் இந்த அருமையான பொக்கிஷம் இந்த மனித சரீரம். மனித சரீரத்தால் மட்டும்தான் இறைவனை உணர முடியும். 5ஆம் அறிவால் இறைவனை உணர முடியாது. மனித பிரிவு கிடைச்சதே பொக்கிஷம். மனித பிரிவு எடுத்துட்டீங்களே, நீங்க உயர்ந்த விஷயத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அடிப்படையான இந்த சத்தியத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்பொழுதும் ஆனந்தத்திலேயே இருக்கும். தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற ஆசைகளிலிருந்து விலகி, நம் கண்முன் தேவைகள் இருப்பதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ முடியும் என்று சொல்கின்றேன். இறுதியா என்னங்க வேணும்? நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஏன் சந்தோஷமா இருக்க முடியல? ஆசையில சிக்கிறோம், வெறுப்புல சிக்கிறோம், பொறாமையில சிக்கிறோம், போட்டியில சிக்கிறோம். மத்தவங்கள கிரிட்டிசைஸ் பண்றோம், மத்தவங்கள அவதூறு பண்றோம். இந்த மாரி கெட்ட குணங்கள்னால் தான் நமக்கு நிம்மதியே வருவதில்லை. உங்கள நீங்களே உயர்ந்த வாழ்க்கையாக வாழ்கின்றேன் என்று நீங்கள் நினைக்காமல், உங்கள் வாழ்க்கையில் என்ன கிடைச்சாலும் சந்தோஷத்தை அனுபவிக்க இயலுமா என்பதை சிந்தியுங்கள். நீங்கள் உங்கள என்ன நினைக்கிறீங்க? என் வாழ்க்கை எப்ப கேட்டாலும் பாருங்க, என் வாழ்க்கை ஒண்ணும் பெருசா இல்லைங்க. முடிஞ்சு போச்சுங்க. ஒண்ணும் நினைச்சலாம் நடக்கல. இப்ப இந்த மாரி சலிப்பு தட்டி நீங்க உணர்வுல இருந்தீங்கன்னா, உங்க கண்ணு முன்னாடி உங்களுக்கு தேவைகள் கிடைச்சும் கூட நீங்க அனுபவிக்க முடியாது. அதையும் குறை சொல்லுவீங்க. அதையும் குறை சொல்லும் மைண்டு. ஏற்றுக்கொள்ளாது. அகங்காரத்தில் வெளிப்படும் அது. நன்றி சொல்லாது. ஆனா அதே விஷயத்துக்காக நம்ம ரொம்ப வருஷம் ஏங்கி இருப்போம். இப்ப கண்ணு முன்னாடி கிடைச்சிருக்கும். அத அனுபவிக்கவும் இயலாது. காரணம், நீங்கள் உங்கள் வாழ்க்கை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டதுதான் இங்க வாழ்க்கையாக மாறுகின்றது. எல்லா வாழ்க்கை முறையும் உயர்ந்த வாழ்க்கைதான் இறை சக்தி உள்ளுக்குள் உயிரை நோக்கி எடுத்துச் செல்கின்றது. அதுவே மிக உயர்ந்த விஷயம் என்று சொல்கின்றேன். மனித பிறவியாய் எடுத்த எல்லா மனிதர்களுமே எப்பிறவியோ அடுத்தடுத்த பிறவியோ எப்பிறவியாவது நீங்கள் உங்களை உணர்ந்துதான் ஆக வேண்டும். உணர்தான் வைக்கும். இதுதான் விதி. இது யாராலையும் மாற்ற இயலாது. இது தன்னை மீறி உங்களை மீறி எடுத்துட்டு போகுது. நீங்க விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலினாலும் முயற்சி எடுத்தாலும் முயற்சி எடுக்காவிட்டாலும் சரி, உங்களை நோக்கி அதை எடுத்துட்டு சென்றே தீரும். இது எப்படி ஆணித்தரமா சொல்ல முடியுது அப்படின்னா, என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை வைத்து நான் சொல்கின்றேன். எல்லா மனிதர்களுமே அப்படிதான் போட்டுட்டு இருக்கு. உதாரணம், ஓரறிவாய் இருந்த ஜீவாத்மா, உங்க ஜீவாத்மா இப்ப ஆறறிவாக பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்கே. இதுவே சாட்சி. யூ டேக் எக்ஸாம்பிள் யுவர் லைஃப், யுவர் ஓன் லைஃப். ஓரறிவாய் இருந்த இந்த ஜீவாத்மா இப்ப ஆறறிவாக பரிணாமம் அடைஞ்சு மனித சரீரத்தில் இருப்பதே உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நகர்கின்றது. மிருகப்பிறவியா இருக்கும்போது நமக்கு தெரியுமா நம்ம அடுத்து மனித பிறவி எடுக்க போறோம்? தெரியாது. எல்லா மனிதர்களும் நல்லதை செய்பவன், கெட்டதை செய்பவன், எல்லா மனிதர்களையும் சொல்றேன் நானு. அவர்களுக்குள் உள்முகமாக நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. காரணம், அதை இயக்குபவர்
ஆனந்த விழிப்பென்கின்ற ஆத்ம சக்தி, இறை சக்தி உயிராய் இருக்கின்றது. இதை வைத்துதான் இதை தீர்க்கமாக சொல்கின்றேன். உதாரணத்திற்கு ஒரு நண்பரோட பழகுறோம், ஒரு உறவினரோட பழகுறோம் அப்படின்னா, அந்த உறவினருடைய எண்ணம், நோக்கம் என்னவோ, அதை வச்சு தான் உங்கள கைட் பண்ணுவாங்க. அந்த உறவினர் உங்கள அழிக்கணும்னு நெனைச்சிட்டாரு அப்படின்னா, கட்டாயம் அவர் சொல்ற எல்லா ஐடியாவும் அதை நோக்கி தான் எடுத்துட்டு போகும். அதுபோல உங்க உயிரே ஆனந்த விழிப்புல இருக்கு. கான்ஷியஸ்னஸ், சித்தானந்தம். அப்படி இருக்கும்போது, அதை வைத்துதான் சிந்தனைகளும், செயல்களுமே நடக்கும். லைஃப்ல தேர் இஸ் நோ ராங் டைரக்ஷன். தவறான பாதை ஒன்று இல்லை. எல்லா பாதையும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான பாதை. எல்லாமே படிகள் தானே தவிர, வாழ்க்கையில் தவறாக அப்படி ஒண்ணு இல்லை. யார் ஒருவர் வாழ்க்கையில் தவறான பாதையில் இருக்கின்ற என்று நினைக்கின்றார்களோ, அதை போதிக்கின்றார்களோ, அவர்களுக்கு இன்னும் புரியவில்லை என்று அர்த்தம். நம்ம தவறாக போய் இந்த குருட்ட மாட்டிக்கிட்டோமே, நம்ம தவறாக போய் இவர்கிட்ட மாத்திக்கிட்டோமே, இந்த இவர்கிட்ட சிக்கிக்கிட்டோமே, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது உலகத்துல. அனைவரையும் இயக்குவது அந்த படைத்த இறைசக்தியே இயக்குது. அப்படிங்கும்போது எப்படி ராங் டைரக்ஷன் ஒண்ணு இருக்கும் உலகத்துல? இது புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றேன். பெரிய ரிலாக்ஸ் ஏற்படும். எப்பன்னா நமக்கு பயம் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஐயோ! இப்படி ஆயிடுமா? அப்படி ஆயிடுமா? இது ஆயிடுமா? நமக்கு இதெல்லாம் வாழ முடியுமா? நமக்கு சேவிங்ஸ் இருந்தா வாழ முடியுமே! உண்மையிலே பாருங்க, சேவிங்ஸ் இல்லாத போது ஆரோக்கியமா இருந்திருப்போம். சேவிங்ஸ் இருக்கும்போது ஆரோக்கியம் கெட்டு கெட்டு போகுது. ஒரே ஒரு உதாரணம் பாருங்க. இந்த உடலை படைச்ச சக்தி எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமா இருக்கும். மனிதனால் கால்குலேட் பண்ண முடியாத விஷயம். மனிதனால புரிந்து கொள்ள முடியாத விஷயம். இன்னமும் இந்த மனித சரீரத்த பத்தி புரிந்து கொள்ள முடியல கம்ப்ளீட்டா. ஆஸ் ஆஃப் நவ் த சயன்ஸ். செயற்கையாக இந்த சரீரத்தை உருவாக்க முடியாது. உயிரை உருவாக்க முடியாது. யாராலையுமே. அப்படிப்பட்ட புத்திசாலித்தனம் உள்ள இருக்கும்போது, உயிரா இருக்கும்போது, நம்ம ஏன் வாழ்க்கையில கீழ்நிலை நோக்கி நினைக்கணும்? இதுதான் தன்னம்பிக்கை என்றே சொல்ல முடியுங்கிறேன் நானு. உங்கள நீங்களே நம்புறது. என்ன பொறுத்தவரை வாழ்க்கை இனிமையாக, நிம்மதியாக, சுதந்திரமாக, இறைவன் தந்த இந்த மனித பிறவியை வாழ்ந்து முடிக்க முடியும். முடித்து பிறவா நிலையை அடைய முடியும். இந்த சத்தியம் மிகவும் உதவியாக இருக்கும். Drop all your wrong understanding about life, about God. நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்னொரு மனிதனின் கையில் கிடையாது. அவரவர்கள் வாழ்க்கை அவரவர்களால்தான் நிர்ணயம் செய்யப்படுகின்றது. அவரவர்கள் முடிவு செய்து இங்கு செல்லலாம், இங்கு செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்து தான் நடக்கின்றது. யார் மூல செலவும் பண்ண முடியாது. எந்த செலவும் பண்ண முடியாது. உங்கள மன அமைப்புக்கு தகுந்தாறு போல் டீச்சிங்ஸ் அமையுது. அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழுதல். பிரச்சனை எங்க வருதுன்னா, கம்பேரிசன் தான் பிரச்சனை வருது. அவங்களுக்கு பாருப்பா, நல்லபடியா அமைஞ்சிருச்சு, நல்ல முதலாளி அமைஞ்சிட்டாரு, நல்ல குருமார் அமைஞ்சிட்டாரு. நமக்கு என்னப்பா? இங்கதான் சிக்கல் வருதுங்கிறேன் நானு. அப்ப உங்கள பத்தியே ராங் அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள பத்தியும், உங்க வாழ்க்கை பற்றி நீங்க கீழ்நிலை நோக்கி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம்.
எப்பொழுது மனிதன் நிம்மதியோடு, நன்றி உணர்வோடு வாழ முடியும் என்றால், தன் வாழ்க்கை பற்றி சரியான புரிதல். எமக்கு என்ன தேவையோ இறைவன் அதை தந்து கொண்டு தான் இருக்கின்றார். எமக்கு பிறந்தது முதல் இன்று வரை நல்லபடியாக தான் நடந்து கொண்டிருந்தது என்பதை விழித்து பாருங்கள். புரியும். நடக்காத ஆசையை நோக்கி காலங்கள் கழிந்து பல வருஷம் ஆயிருக்கும். அப்படி நடந்திருந்தா பரவாயில்ல. அது முடிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு. சரி, நீங்க அட்லீஸ்ட் உங்க கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. அத வச்சு நம்ம நன்றியோட வாழ முடியுமா பாருங்க. அது மனசு விடாது. இதன் மூலமாக நான் சொல்வது, இதை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை தான். நீங்கள் உங்கள் உயிரை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இன்னும் கண்மூடித்தனமாவோ, எங்கேயோ நான் போகல. ராங் டைரக்ஷன் ஒண்ணும் இல்ல. எவ்ரிதிங் இஸ் த ரைட் டைரக்ஷன். ஆல் த ஆக்ஷன்ஸ் அண்ட் திங்கிங், தாட், எவ்ரிதிங். கெட்ட எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் எல்லாமே இட் இஸ் கோயிங் டு எண்ட் டு பிளிஸ், ஆனந்தம். அது எப்படி சாமி நல்ல எண்ணமோ, கெட்ட எண்ணமோ வாழ்க்கையில் இறுதியில ஆனந்தம் கொண்டு போகுதுன்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். அந்த 2ஐ இயக்குவது ஆனந்தம் தான். அதனால சொல்றேன். ஆனந்த சக்தி தான் அனைத்தையும் இயக்குகின்றது. அப்படி இருக்கும்போது ரிசல்ட் மட்டும் எப்படி ராங் டைரக்ஷன்ல போகும்? எவ்ரிதிங் இஸ் லேர்னிங் ப்ராசஸ். வாழ்க்கை பாடம். எல்லாருக்கும் வாழ்க்கை பாடம் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான். பிரபஞ்சத்துல கடவுள்கிட்ட தண்டனை ஒண்ணு கிடையாது. இது அடிப்படையாக புரிந்து கொள்ளுங்கள். அந்தந்த ஆன்மா தன்னை புரிந்து கொண்டு தன்முகமாக, உள்முகமாக திரும்பி இறை சக்தியோடு கலந்து பிறவா நிலை அடைவதற்காகத்தான் மொத்த பிறவி என்பதை புரிந்து கொண்டால், நடப்பவை யாவும் மங்களமே, நடப்பவை யாவும் ஆனந்தமே என்று புரிந்து உங்கள் வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கைதான். இப்பொழுது நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை, உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற குழந்தை, உங்க மனைவி, உங்க கணவன், உங்க உறவினர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்கள செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் அப்படி வாழ்க்கையில அமைஞ்சது? அவங்கலாம் பரவாயில்லையே, சரியா போயிட்டு இருக்கே. இங்க தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அவரவே கேட்டு பாருங்க. அப்பா அவரு சொல்லுவாரு. அவரு வேற ஒருத்தர் கம்பேர் பண்ணி வச்சிருப்பாரு. அப்ப யாரு தான் நிம்மதியாக வாழ்வது? இந்த புரிதல் வராத வரைக்கும் யாராலையும் நிம்மதியாக வாழ முடியாது. கம்பேர் பண்ணிக்கிட்டே போகும் உலகம். ஒவ்வொருக்கும் ஒரு தனித்தனி ஸ்டோரி இருந்துகிட்டே இருக்கும். When the comparison going to end, only you can understand this truth. இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை நீங்கள் கொண்டாடுங்கள். உங்களுக்குள் இறைசக்தி இருக்கின்றது. அது சரியாகத்தான் எடுத்துச் செல்கின்றது என்பதை புரிந்து கொண்டால், உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் கொண்டாட முடியும். மத்தவங்களோடு கம்பேர் பண்றத நிறுத்திருங்க. உங்கள அவங்களோட கம்பேர் பண்ணி நீங்க கீழ நோக்கி கொண்டு போகாதீங்க. மேல்நிலைக்கும் கொண்டு போக வேண்டாம். கீழ்நிலைக்கும் போக வேண்டாம். உன்னோட நான் பெருசா இருக்கிறேன் அப்படின்னு போக வேண்டாம். உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் வேண்டாம். எமக்கு என்ன தேவையோ அதை இறைவன் தந்திருக்கின்றார். என்னுள் இருக்கின்றார். எனக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். மொல்லமாவே கத்துக்கலாம். ஒன்னும் அவசரப்பட வேண்டாம். எல்லாத்தையும் ஒரே பிரிவில் தெரிந்து கொள்ள முடியாது. எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது. உங்க புத்திக்கு, உங்க அறிவுக்கு, உங்க ஆன்மாவுக்கு எது தேவைங்கிறது அந்த உயிருக்கே தெரியும். அதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றது தவிர வேற எதுவும் இல்லை. எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அதை மட்டும் தான் தெரிய வைக்குது. இதுவும் சரிதான், உங்களுக்கு நடக்கிறதும் சரிதான்.
நான் எதையோ பெருசா உங்கள சொல்லிக் குடுக்க வரல. நிதர்சனமான உண்மை நடப்பதை, உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களையும் உள்முகமாக திருப்பதான் முயற்சி செய்கின்றேனே தவிர, வேறு எதுவும் நான் சொல்லவும் இல்லை. வாழ்க்கையை கொண்டாடுங்க. இறைவன் உன்னுள் உயிரா தான் இருக்காரு. அவர் தான் சிந்திக்கிறாரு. அவர் தான் செயலாற்றுறாரு. அவர் தான் பேசுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே வாழ்க்கை இனிமையாக மாறும். நன்றி உணர்வோடு வாழ்க்கையை கொண்டாடுங்கள். எல்லா வாழ்க்கையும் மனிதனுடைய எல்லா வாழ்க்கையும் உயர்ந்த வாழ்க்கை தான். உங்களுக்கு கிடைக்கின்ற எல்லா பாடங்களும் சரியான பாடங்களே. உங்களுக்கு கிடைச்ச குருமார்களும் உயர்ந்த குருமார்கள் தான். ஐயோ! அவரு கிடைச்ச மாரி எனக்கு கிடைக்கல. டோன்ட் கம்பேர். உங்களுக்கு கிடைக்கிற எல்லா டீச்சிங்ஸும் பெஸ்ட்டான டீச்சிங்ஸ் தான் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. யார் ஒருவர் தவறாக போய்விட்டாய், இதில் சிக்கிவிட்டாய் என்று சொல்கின்றார்களோ, அவர்கள் சற்று இந்த சத்தியத்தை உள்வாங்குவது நல்லது. ஆனா அவர்களையும் ஒரு காலத்தில், எதிர்காலத்தில் இந்த சத்தியத்தையும் புரிய வைக்கும். வந்துதான் ஆக வேண்டும். சர்வம் ஆனந்தமயம். எல்லாம் பரிணாமத்தை நோக்கி. நடப்பவை யாவும் ஆனந்தத்தை நோக்கிதான் நடக்கின்றது என்கின்ற தெளிவு எல்லா ஜீவனுக்கும் கிடைக்கும். அதுக்காக எந்தெந்த வாழ்க்கையை வைத்தால் அது கிடைக்கும் என்று இறை சக்திக்கு தெரிகின்றது. அதன் பிரகாரம் நடக்கின்றது. எல்லாருக்குள்ளும், எல்லா மனிதருக்குள்ளும் இறைவனே குடியிருக்கின்றார். இறைவனே உயிராய் இருந்து நடத்துகின்றார். இதைவிட உயர்ந்த ஒரு உதாரணம் உலகத்தில் இல்லை. இதுவே உயர்ந்த வாழ்க்கை என்பதற்கு சாட்சி. சந்தோஷமாக வாழுங்கள். நீங்க எல்லோரும் இந்த ஆத்ம உபதேசத்தில் ஆழ்ந்து உள்வாங்கி நடக்கின்ற அனைத்தோடும் முரண்பாடு இல்லாமல் இனிமையாக வாழ்வீராக. இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். உங்க எல்லோருக்குள்ளும் இந்த சத்தியம் அனுபவமாக மாறட்டும். நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம்.